அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் குறித்த கழுதையை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல ஆண்டவர் எதற்காக வந்தார்? நமக்கு நீதி செய்யும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நாம் தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு மாதிரியை காண்பிக்கும்படியாக வந்தார். நிச்சயம் நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், அற்புத அடையாளங்களை செய்வார். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களையும் என்னையும் அவர் ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். அநேக வேளைகளிலே இந்த கழுதையும் கழுதை குட்டியாகிய மரியும் கட்டப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வேற சுவிசேஷங்கள்ல படிச்சீங்கன்னா, லூக்கா அது மார்க்கு, லூக்கா, யோவான் மூணுல படிச்சீங்கன்னா அந்த கழுதை குட்டி வராது. ஆனால் சகரியாவின் திக்கு தரிசன வசனத்தின்படி மத்தேயு இதை எழுதியிருக்கிற அப்படின்னா இந்த ஒரு பகுதியில் நான் டீட்டெயில்டாக போகிற நிறைய விஷயம் இருக்குது, பேசுவதற்கு நேரம் இல்லை. அப்ப பாருங்க, இந்த கழுதையையும் கழுதை குட்டியாகிய மரியையும் என்று சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் சகரியாவின் புஸ்தகத்தில். அப்ப சகரியாவின் திக்கு தரிசன புத்தகத்தில் அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றது. விசுவாசிகள் சொல்லுங்க. அப்ப தீர்க்க தரிசிகள் சொன்னதுதான் நிறைவேறும், தேவன் எழுதி வைத்ததுதான் நிறைவேறும். அப்ப தீர்க்க தரிசி என்ன தீர்க்க தரிசி? பாஸ்டர் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தானே, ஒரு தலையில வச்சு எதனோ சொன்னாரு, அந்த தீர்க்க தரிசியா? இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக அப்படிதான் நான் தப்பா நினைக்கிறோம். இதுதான் தீர்க்க தரிசன புத்தகம். ஒரு ஆளியா சொல்லுவோமா? அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டது எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம வாசிக்கணும் அப்படி போட்டிருக்குது. சோ வாசிக்கணும். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கு. அப்ப இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க ஒன்று அறிந்து கொள்ளணும். தீர்க்கதரிசிகள் மூலமாக வேதாகமத்தில் எழுதப்பட்டது தான் நிறைவேறும். ஒரு ஆளியா சொல்லுங்க. வேற இதெல்லாம் நிறைவேறுமான்னு கேட்டால் நான் அதுக்கு கேரண்டி கிடையாது. அது உங்களுக்கு நிறைவேறும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க விருப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஆனா வேதாகமத்தில் உங்களை குறித்து என்ன ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரோ, நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய் அப்படின்னு சொன்னாங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். பரவாயில்லையா சொல்லுவோமா? ஆமீன். உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொன்னார்னா கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இந்த கழுதையை குறித்து நம்ம சில வசனங்களை பார்க்கும் பொழுது 150 இடங்களிலே வேதாகமத்தில் டாங்கி என்றதான ஒரு பதத்தில் வாசிக்கிறோம். அதுல இல்ல மேற்கொண்டு 18 இடங்களில மியூல் அப்படின்னு ஒரு பதத்தை வாசிக்கிறோம். மியூல் என்பது டாங்கி குறி. ஆனால் சில டிரான்ஸ்லேஷன்ல ஆஸ் என்று வாசிக்கிறோம். ஓகே, ASS இருக்கும். அதுவும் கழுதை குட்டியை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கழுதை குட்டியை குறித்து நம்ம சில வசனங்களை வாசிக்கிற பொழுது அந்த கழுதை குட்டி என்ன சொல்றது? எப்பொழுதுமே எஜமானுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு விலங்கு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எஜமானுக்கு கீழ்ப்படுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது நம்ம ஊர்ல எல்லாம் கழுதையை மேல என்ன பொதி சுமக்கிறோம். பொதின்னு சொன்னா என்னது? சுமை. கரெக்ட். அதான் சுமையை தமிழ்ல பொதின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் மறந்துடக்கூடாது. கொஞ்சம் கழிச்சு இப்போ யாராவது பொதி சுமக்கணும்னா நாங்கள் பொரி தானே சாப்பிட்ருக்குறோம், நீங்கள் என்ன பொதியெல்லாம் சொல்றீங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் தமிழை நம்ம மறக்காம வச்சுக்கணும். ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு சில ஆளுகளோட பேசும்போது ஐயோ இந்த வார்த்தையெல்லாம் மறந்துட்டோமே அப்படின்னு யோசிப்பேன். அப்போ அதுக்காகவே நான் தமிழை கற்றுக்கிறேன். ஒரு ஆளாலியா சொல்லாம தமிழ் கற்றுக்கிறதுக்காக பைபிளை படிச்சுக்கிறோம். அதுதான். ஓகே, அப்போ இந்த பொதி சுமக்கிறதற்கு என்று பயன்படுத்தப்படுகிறது. இந்த கழுதை மாத்திரமல்ல, 10 கற்பனைகளில கடைசியாக முடிகிற ஒரு கற்பனையும் என்ன சொல்லப்படுது? நாம் யாத்ராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல வாசிக்கிறோம். 17வது வசனத்தில் அவருடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்றது. எப்படி? கழுதையை கூட ஆண்டவர் இணைக்கிறார். கழுதையை கூட நம்ம என்ன செய்யக்கூடாதான்? பிறருடையதை இச்சிக்க கூடாது என்று சொல்லி போட்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இந்த கழுதையின் மேலே ஏறி செல்கிறார். முதல்ல சொன்ன ராஜாவாக பவனி வருவதற்காக செல்கிறார். இவர் நியாயாதிபதியாக அவர் மறுபடியும் வருவார் என்று சொல்லிவிட்டேன்.
அப்போ இன்றைக்கு நம்ம என்ன சொல்லுகிறோம்? நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். என்ன படிச்சோம்? நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எதற்காக? கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன். அப்போ நம்மளோட தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கழுதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் அது ஒரு கழுதை குட்டி தன்னுடைய தாயின் கருவில் இருக்க வேண்டும் தெரியுமா? கிட்டத்தட்ட 14 மாதங்கள். ஆமென். 11 முதல் 14 மாதங்கள் இருக்குமா. இது வைல்டு டாங்கீஸ்க்கு லைஃப் டைம் வந்து 25 இயர்ஸ் தானா. ஒரு 25 வருஷம் தான் அந்த வைல்டு லைஃப்பில் உள்ள, அதாவது காட்டில் போகிறதான இந்த கழுதைகளுக்கு வாழ்க்கை. ஆனால் நம்ம ஒரு எஜமானுக்கு கீழே இருக்கிறதான ஒரு கழுதை என்று சொன்னால் அதிக நாட்கள் வாழும். அப்போ முதலாவது அது கீழ்ப்படுகிறதான ஒரு கழுதை. அந்த கழுதையை எஜமான் தன்னுடைய எல்லா பிரயோஜனத்திற்கும் எல்லாவற்றுக்கும் உபயோகப்படுத்துகிறவன். எப்படின்னா தன்னுடைய சுமையை சுமப்பதற்கும் அதை அவன் பயன்படுத்துகிறான். அவன் சவாரி செய்வதற்கு, பிரயாணம் பண்ணுவதற்கும் அதை அவன் பயன்படுத்துகிறான் இல்லையா? அதோடு மாத்திரமல்ல, ரோம அரசர்கள் ஆண்ட நாட்களில் அதில் இராணுவ தளவாடங்களை கூட கொண்டு போயிருக்காங்களாம். அந்த அளவிற்கு கழுதைகளை பயன்படுத்தி இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். வேற அதிகமாக அதில் நம்ம வேதாகமத்தில் கழுதையுடைய இந்த சுமை சுமக்கிறதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் நம்ம ஏசாயா 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் என்று சொல்லுதான். நம்ம ஏசாயா 1 கழுதை என்ன செய்யும்? தன் கழுதை என்ன சொல்லுமா? வாசிப்போம். ஸ்தோத்திரம். 3வது வசனம். மாடு தன் எஜமானனையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். ஆமென். ஆங்கிலத்தில் என்ன பண்ணுறது? The donkey its master's crib. ஆமென். The donkey knows the master's crib. அப்ப நம்ம எங்க படுத்திருக்கிறோம், எங்க வாழுகிறோம், எல்லாவற்றையும் அந்த கழுதை அறிந்திருக்கும். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார்னு இந்த கழுதைகள் என்று அழைக்கப்படுகிற விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறார், எந்த இடத்துல இருப்பார், எந்த இடத்துல இருக்க மாட்டார் அப்படி நமக்கு தெரியணும். ஒரு எஜமானுடைய முன்னணையை அறிகிற அளவிற்கு அந்த கழுதைக்கு என்ன இருக்குது? ஆண்டவர் புத்தியை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கே கிடைக்கும், ஆண்டவரை நாம் எங்கே காணலாம், எங்கே அவரை நாம் தரிசிக்கலாம், எங்கே அவரை ஆராதிக்கலாம், எங்கே அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் நானும் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்றதான ஒரு மனிதர் உங்களுக்கு தெரியும். அவர் வெக்கேஷன் போயிருக்காருன்னு சொல்லாதீங்க. அவர் வெக்கேஷன் தான் போயிருக்காரு, வந்துடுவார் சீக்கிரம். ஆனால் நான் சொல்லக்கூடிய சரித்திர நாயகனாகிய கிறிஸ்டோபர் கொலம்பஸை சொல்கிறேன். ஓகே. அப்போ அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் 4 கழுதைகளை கூட்டிகிட்டு வந்தாராம். ஆண் கழுதைகள் 4ஐயும் 2 பெண் கழுதைகளையும் கூட்டிகிட்டு வந்ததாக சரித்திரம் சொல்லுது. வரும்போது ஒரு கழுதையாக கூட்டிகிட்டு வருவாங்களா இங்கிலாந்துலேருந்து அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? கிறிஸ்டோபர் கொலம்பஸ் யாருங்க? கிறிஸ்டோபர் யாரு? வாஸ்கோட காமாவுக்கு தம்பியா? வாஸ்கோட காமா யாரு? அவர் யாருங்க? அவர் ஒரு போர்ச்சுகீசிய மனுஷன். அவரை பற்றி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ன பண்ணாரு? கிறிஸ்டோபரையும் காணோம், சும்மா அவர் அங்கே இருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு. ஆமா, பாத்தீங்களா? அமெரிக்காவுக்கு வரும்போதே 4 கழுதையோட 6 கழுதையோட தான் வந்திருக்காரு. வரலையா சொல்லுங்க? நம்ம ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன்னா ஏதோ மேய்க்க போகும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கழுதையும் சேர்த்து விட்டுருவாங்க சில சமயத்தில். படிக்கலை, அதனால கழுதை மேய்க்க அனுப்பிட்டாங்க அவனை அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. கழுதை அவ்வளோ இராணுவ தளவாடங்களை கொண்டு வருகிற ஒரு நல்ல ஒரு மிருகம். ஆமென். எஜமானை தன்னுடைய முன்னணியை அறிந்த ஒரு மிருகம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் தான் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் இந்த கழுதையை தனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த கழுதை இப்போ எங்கே பட்டிருக்குது? அது கட்டப்பட்டு இருக்கிறது. அது கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை. இன்றைக்கு அநேக கழுதைகளும் கழுதை குட்டிகளும் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆண்டவர் சொல்கிறார், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், எனக்கு வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுமா? இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் குறித்திருக்கிற அந்த கழுதைகளை நம்மிடத்துல சொல்லும் பொழுது
நம்ம கிட்ட ஆண்டவர் பேசும்போது நம்ம அதை செய்வது தான் நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. அந்த கழுதைய ஒரு காலத்துல சுமை சுமப்பதற்கு, பொதி சுமப்பதற்கு பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த இடத்துல ராஜாதி ராஜாவாகிய இயேசு தாமே அதிலே பிரயாணம் பண்ணுவதற்கு என்று அவர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா அந்த சுமைகளை சுமக்கிறவர்களாக அல்ல, இயேசுவை சுமக்கிறவர்களாக, இயேசுவை சுமந்து கொண்டு உலகத்திற்கு அவரை வெளிப்படையாக காண்பிக்கிறவர்களாக, அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாக. அவர் சொல்வார், இங்க அங்க போங்க, அங்க போ. அந்த கழுதை சொல்வார், அந்த இடத்துக்கு போலாமா அப்படி கேட்பாரு. கழுதை சொல்லி, என்னங்க ஆண்டவரே, நீங்க என்ன எஜமானி, நீங்க சொல்லிட்டீங்க, நான் போகாம இருப்பேனா, வாங்க போலாம் அப்படின்னு அந்த கழுதை என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்டதான கழுதைகளை தான் ஆண்டவரே நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க நினிவேக்கா போக சொன்னீங்க. இல்ல நினிவேலாம் சரி கிடையாது ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு. நான் ஃபுல்லா ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து எல்லா மக்களை பற்றி விவரம் கண்டுபிடிச்சு எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறேன். அதனால நாம எங்க போலாம், தர்ஷீஸுக்கு போலாம் அப்படின்னு சில கழுதைகள் போக பிளான் பண்ணியிருந்ததுன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, தர்ஷீஸுக்கு போகணுமா, உன்னை பிடிக்கிறதுக்கு மீன் வாயை பிளந்துட்டு இருக்குது, ரெடி ஆகிக்கா மகனேன்னு சொல்லுவார். இன்னைக்கு அப்படிதான் நம்ம நிறைய பேர் பண்றோம். ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி, அதான் சொல்றேன், அந்த கட்டளையின்படி அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நம்ம கட்டளையின்படி செய்கிறது. அந்த கழுதையை போய் என்ன செய்கிறாங்க, அவிழ்க்கிறாங்க. அவர் சொன்னபடியே என்ன நடக்குது, நம்ம ஆமாம்மா சொன்னபடியே நடக்குதே. அந்த மனுஷன் கேட்கிறாரு. கேட்ட உடனே இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இது ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவருக்கு வேணுமா அப்படின்னு டக்குன்னு அவர் சரி கொண்டு போங்க. இப்போ அந்த கழுதை குட்டிக்கு அந்த எஜமானுக்கு எவ்வளவு நஷ்டம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த கழுதையையும் அவன் குட்டியையும் அவன் உருவாக்கி அதை பெற்றெடுத்து அதை வளர்த்து இவ்வளவு மட்டும் வந்த பிறகு திடீர்னு ஆண்டவர் கேட்டவொடனே கொடுத்துட்டான். அந்த கழுதை குட்டியையும் அந்த கழுதையையும் கழுதை குட்டியும் உடைய அந்த உடையவன் அந்த எஜமானுக்கு என்ன இருந்திருக்கும், உழைப்புக்கு அதுதான் இருந்திருக்கும். அவனுடைய வாழ்க்கையில அந்த கழுதை குட்டி தான் அவனுக்கு வாழ்வாதாரத்தை கொண்டு வருகிறதா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனடியாக என்ன செய்தார், அந்த மனிதர் அப்படியே கொடுத்து விட்டதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வசனத்தை நாம் வேற இதுல பார்க்கலாம், இதுல இல்லை நானும் இருக்கட்டும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த கழுதை குட்டிகளை அவிழ்க்கவும் ஆண்டவரிடத்துல அவருக்காக கொண்டு வரவும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, அந்த கழுதை குட்டியானது அதற்கு பின்பு, அதாவது ஆண்டவர் அந்த எருசலேமுக்கு வந்து சேர்ந்த பின்பு அந்த கழுதை குட்டியுடைய சரித்திரமே சொல்லப்படவில்லை. இந்த கழுதைக்கு என்னாச்சு, இந்த கழுதை எங்க போச்சுது, அந்த கழுதையுடைய சரித்திரம் என்னவென்று சொல்லப்படவில்லை. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்க என்னுடைய பெயரோ என்னுடைய புகழோ என்று நான் எதிர்பார்க்காதபடிக்கு, நான் ஆண்டவரை எவ்வளவு நாள் சுமக்க வேண்டும் என்று எனக்கு அவர் சொல்லியிருக்காரோ அவ்வளவு நாள் சுமந்துட்டு நான் என்னுடைய அடுத்த கடமை என்னதோ அதை நான் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது மக்களுடைய காரியத்தை பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்கிறது, 8வது வசனம், திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். வாசிப்போம் 118வது சங்கீதம். 118வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய 26வது வசனம் 25 வாசிப்போமா? கர்த்தாவே கர்த்தாவே ரட்சியும். அதுதான் ஓசன்னா. ஓகே, ஓசன்னா என்பதற்கு என்ன? கர்த்தாவே ரட்சியும். குருடன் எப்படி கூப்பிட்டான்? ஓசன்னா, தாவீதின் குமாரனே அவனை கூப்பிட்டானா இல்லையா? ஓசன்னா என்றால் என்ன? கர்த்தாவே ரட்சியும். அப்ப ரட்சகர் அவர் அந்த இடத்துல வெளிப்படுகிறாரா? அடுத்தது, கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். சொல்லுமா, உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அடுத்ததாக, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்.
கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கலங்க தட்டி ஒரு நன்றியை சொல்லுவோமா? நாம் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ராஜாதி ராஜாவாக அவர் நம்ம மத்தியிலே வரப்போகிறார். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இதோடு மாத்திரமல்ல, ஆமென், கர்த்தர் சித்தமானா நமக்கு வியாழக்கிழமை இரவு 7 மணிக்கு நமக்கு பெரிய வியாழன் ஆராதனை இருக்கிறது. அதில் ஆரம்பத்தில் நமக்கு என்ன நடக்கும்? நமக்கு சின்ன ஆராதனை, பரிசுத்த நற்கருணை. ஆமென். அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முந்தின நாள் என்ன செய்தார்? பரிசுத்த நற்கருணை. அதுதான் நம்ம அதை குறித்து நம்ம ஆயத்தப்படுத்தப்பட்ட வீட்டை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு கழுதை, அவர் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு. அது வியாழக்கிழமை 2ஆம் தேதி. தயவுசெய்து எல்லாரும் வந்துருங்க. 7 பேர் பிரசங்கம் பண்ண போகிறாங்க. 7 பேரும் முதல் முறையாக பிரசங்கம் பண்ண போகிறாங்க. ஒரு ஆளிலே சொல்லுவோமா? ஆமீன். ஸோ இன்றைக்கு நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மைப்படுத்துவோமா? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? பாடுவோம். தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ ஆண்டவர் குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவன். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் இருதயத்தின் வேதனைகளை அறிகிற தேவன். தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் பாடுங்க எல்லாரும். தரிசனம் தந்தவர் அவர். அவர் தவறாமல் நிறைவேற்றுகிறவர். நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே. தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே. கண்மலையே உம்மை துதித்திடுவே. தடை எல்லாரும் பாடும்பொழுது உங்க வாழ்க்கையில தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். உங்க வாழ்க்கையில யாரும் உங்களை தடுக்க முடியாது. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே. கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? கரகத்தில் பாடுவோமே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் எல்லாரும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரகத்தில் பாடுவோம். வானத்தில்
உமக்கொப்பானவர் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவனின் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர்கள் யாரும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற அதிகாரி அல்ல, நீங்கள் நினைக்கிற சட்ட திட்டங்கள் அல்ல. தேவனை ஒருவரும் தடுக்க முடியாது. அவர் செய்ய நினைத்தது நிச்சயமாய் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ, உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு தேவன், உங்களை விடுதலையாக்குகிற தேவன், உங்களுக்கு நீதி செய்கிற தேவன், உங்களை ரட்சிக்கிற தேவன், உங்களுக்காக எனக்காக தன்னையே தாழ்த்தி நமக்கு கிருபையை அளித்த தேவன், நாம் செலுத்த வேண்டிய கிரயத்தை நமக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடித்த தேவன். இந்த காலை வேளையில அற்புதங்களை செய்கிறவர், அடையாளங்களை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நினைக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படியே ஒரு ரபா தீபா ரபா ஷபரபா தீபரிக்கபல ரபா, இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார சக்திகள், துரைத்தனங்கள், அதிகார பிரபுக்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் நின்றவனமாக நாம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.